வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல், கனவு, பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயம் நிறைவேறுங்க. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த தலம்னா சிவன்மலைங்க. தற்போது இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மங்களகரமான பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த மங்களகரமான பொருளால் நாட்டில் பல சுபகாரியங்கள் நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக எடுத்த விஷயத்தில் முடிக்கும் வரையிலுமே ஆர்வம் காட்டக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சூரியன் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகுது. இதனால் நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல போகிறீங்க. இதனால் உங்கள் லட்சியமும் எண்ணங்களும் நிறைவேற போகுது. மனம் விரும்பக்கூடிய அனைத்தையும் சாதித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த சில முக்கிய திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொன், பொருள், செல்வாக்குன்னு எல்லா விதத்திலும் பாக்கிய பலன் உண்டு. சிலருக்கு மதம் மாறக்கூடிய எண்ணமும் அதிகரிக்கும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் குறையுங்க. எதிரிகளை தொல்லை குறைய போகுது. குடும்பத்திற்கு கோடி நன்மை இந்த நேரத்தில் உண்டு. ஒரே வீட்டில் வசித்து ஒருவருடன் மற்றொருவர் பேசாம ஆளுக்கு ஒரு தீவாக மொபைல் ஃபோனோடு வாழ்ந்த நிலை இனி மாறும். குடும்பம் மகிழ்ச்சியாக மாறும் வகையிலான சம்பவங்கள் இனி நடக்குங்க. அனைவருடைய விட்டு கொடுத்து கூடிய செல்லக்கூடிய இயல்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். ஈகோ இனி குறைய தொடங்கும். செல்வாக்கு உயரும். குடும்ப சந்தோஷம் இனி சிறப்பாக இருக்குது. கூடி வாழ்வதால் உண்டாகக்கூடிய நன்மைகளை உணருவீங்க. உங்களுக்கு பேரன் பேத்தி யோகம் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடக்க போகுது. வேற்று மொழி பேசுபவங்களாலையும் வேற்று மாதத்தின் நட்பு உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறையலாம். சிலர் காதல் திருமணத்தில் அவமானப்பட வாய்ப்பு இருக்குது. ஜனனக்கல ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி சாதகமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மேலும் அஷ்டம சனியால் எந்த பாதிப்பும் இருக்காது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மாணவ மாணவிகள் கவனித்து படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொலைந்த திருடு போன ரீதியாக வைத்த பொருட்கள் இனி உங்கள் கைக்கு கிடைக்கும். நம்பிக்கையான விசுவாசமான வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வரும். சிலருக்கு முன்னோர்களின் பரம்பரை வியாதியான கை கால் வலி, சுகர், பிரஷர் போன்ற தலை தூக்கலாம். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நேரத்திற்கு இந்த நேரத்தில் சத்தான உணவுகளை நன்றாக சாப்பிட்டு ஓய்வெடுத்தாலே எந்த வியாதியும் உங்களை நெருங்காது. அதே போல் வெளி உணவுகளை இந்த நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் பொருளாதார நிலை பொறுத்தவரை தனஸ்தானமான 2ஆம் இடத்துல அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்றாலும் குருவோடு பரிவர்த்தனை பெறுவதால் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கு. பொருளாதாரத்தில் தடையில்லாத வளர்ச்சியும் முன்னேற்றம் இனி உண்டு. உடன் பிறந்தவங்க நண்பர்களின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக மாறும். தொழில் வளர்ச்சி நல்ல லாபத்தை தருங்க. பேச்சை மூலதனமாக கொண்டவங்களும் உணவு தொழில் நடத்துவங்களுக்கும் இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க போகுது. விரும்பிய கடன் தொகை கிடைக்கும். வீடு, வாகனம், பிள்ளைகளின் திருமணம்னு சுப செலவுகள் மிகுதியாக இருக்கலாம். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிருங்க. மனதிற்கு இது உங்களுக்கு நிம்மதியை தரும். நம்பிக்கையை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்ப சுமை சற்று கூடுதலாக இருக்கலாம். உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பிறந்த வீட்டு சொத்தில் கிடைத்த பங்கு புகுந்த வீட்டில் உங்களை கௌரவப்படுத்த போகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அதிக கவனம் செலுத்தணும். ஆயுள் ஆரோக்கியம்னு சிறப்பாக அமைய போகுது. 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்துக்கு வெகு விரைவில் குரு பார்வை கிடைத்திருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் கொடுங்க. கணவன் மனைவி இருவரும் மனம் ஒன்றி நடந்து கொள்வீங்க. குடும்பத்தோடு உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு
எதிர்பார்த்த சம்பளத்தில் மனதிற்கு பிடித்த நிலையான நிரந்தரமான வேலை ஒன்று கிடைக்கும். இயன்றவரை வேலையை மாற்றம் செய்யாமல் இருப்பதும் புத்திசாலித்தனம். வேலை மாற்றம் செய்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிய பிறகு பழைய வேலையை விட வேண்டும். அதே போல் சிலர் பழைய வேலையில் இருந்து விட்டுட்டு புதிய வேலைக்கு செல்லலாம். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படுங்க. முக்கிய தேவைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்த கடன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணி, வெளிநாட்டு பணி போன்ற விருப்பங்களும் நிறைவேறும். அதே போல் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. ஒப்படைக்கப்பட்ட பணிகள் அனைத்தையும் எளிதில் முடித்து நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர், வெளிநாட்டு வேலை வாய்ப்பை விரும்பினீங்கன்னா பிரகாசமான எதிர்காலம் ஆரம்பமாகிடுது. அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் பூர்வீக குலத்தொழில் செய்தீங்கன்னா ஏற்றமான பலன் உண்டு. வழக்கத்தை விட உபரி வருமானம் அதிக அளவில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீங்க. மிகுதியான லாபமும் நல்ல முன்னேற்றமும் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க. சனியின் நிலை சற்று சாதகமாக இருப்பதால் புதியதாக தொழில் தொடங்கினீங்கன்னா சற்று கவனமாக இருங்க. அதே போல் சிலர் குறுக்கு வழியில் சட்டத்திற்கு புறமான செயலில் ஈடுபட்டு அதிர்ஷ்டத்தை பேரதிர்ஷ்டமாக மாற்ற முயற்சி செய்தீங்கன்னா சட்டத்தின் பிடியில் சிக்க நேரிடும். அதே போல் குரு விரயஸ்தானத்தில் நோக்கி நகர்வதால் முக்கிய பணிகளை விரைந்து முடிப்பதும் நல்லது. புதியதாக தொழில் தொடங்குவதற்கு முதலீடு அதிகம் இல்லாத சுய தொழில் நடத்தலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் லட்சியத்தையும் கொள்கையும் விடாது உங்களுடைய பின்பற்றி வந்தாலே தொட்டது ரொம்ப சிறப்பாக மாறும். எடுக்கும் முயற்சிகளை வெற்றி உண்டாகும். கட்சியில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய அலைச்சலும் விரைய செலவும் உண்டு தான். ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சமாளிச்சிடுவீங்க. சோதனைகளை சாதனைகளாக மாற்ற போகிறீங்க. மனமும் உடலும் இனி உற்சாகமாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய காலம்னு கூட சொல்லலாம். சனி செவ்வாயினுடைய சேர்க்கை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுவதால் உங்களுக்கு அண்டை அயலாரோடு எல்லை தகராறு உண்டாகலாம். பூர்வீக சொத்து பிரிப்பதில் சகோதரரிடம் கருத்து வேறுபாடும் உண்டாகலாம். அதே போல் இந்த நேரத்தில் ஒரு சிலர் உயில் எழுதுவீங்க. எழுதிய உயில் ஆவணங்களை சிலர் திருத்தம் செய்வீங்க. பாக பிரிவினையில் மனபேதம் மிகுதியாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு மறைந்த தாய் தந்தையின் சொத்தை பிரிப்பதில் மனக்கசப்பு உருவாகலாம். அதே போல் கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்தை பத்திரப்பதிவு செய்வீங்க. சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய ஆர்வம் உதயமாகும். கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா பிரிந்து சில தனி குடித்தனம் போகுவீங்க. அதிக வேலையில் மன அழுத்தம் உண்டாகலாம். மனதில் கலக்கம் தோன்றும். ஞாபக சக்தி குறைய வாய்ப்பிற்கு. சில தொழிலை ஒரு ஊரில் இருந்து வேறு ஊருக்கு மாற்றுவீங்க. சிலர் பழைய வேலையை விட்டு புதிய வேலைக்கு செல்லலாம். அதே போல் உழைப்பவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா ஊதியம் பெறுவங்க வேறு ஒருவராக இருப்பாங்க. வெற்றி கை நழுவும், புகழும் மரியாதையும் குறைய வாய்ப்பு இருக்குது. நிம்மதிக்கு வழி இருக்கிறதான சிந்தனை கூட மேலோங்கும். தேவையற்ற வம்பு வாழ்க்கையை தவிர்த்திடுங்க. அதே போல் இந்த நேரத்தில் சித்ரா பௌர்ணமி என்று சூரிய ஓரையில் வில்வார்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைனால சிவனையும் சக்தியும் வழிபட அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைய தொடங்கும். அப்படி இல்லைங்க, பயணங்களால் இந்த நேரத்தில் லாபம் உண்டு. குடும்பத்தின் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீங்க. பண வசதியும் கூடும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. அவங்களிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை காத்திருக்கு. வெளியூர் பயணம் இனிமையாக முடியும். மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து இந்த நேரத்தில் செயல்படுவது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும். அரசியல் இருந்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாக ஆராய்ந்து முடிக்கும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடரலாம். சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேற்றுமை உண்டாகலாம்.
பிள்ளைங்க கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. அதே போல் உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களிடம் கவனமாக பேசுங்க. கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. வீண் அலைச்சல் இனி குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகரிக்கும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள நடக்கக்கூடிய கிரக நிலையால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய என போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.